வணக்கம் நண்பர்களே. மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம், அதுவும் தன்னுடைய நடிப்பு திறமையால், தன்னுடைய சுய வளர்ச்சியால் வளர்ந்த ஒரு நடிகர், தனக்கான ஒரு பெரிய ரசிகர் கூட்டத்தை வைத்திருப்பவர். அவரை பகைப்பது என்பது ஒரு அரசியல் தலைவருக்கு, அரசியல் சாமர்த்தியத்திற்கு உகந்ததா? சரியா? இந்த கேள்வியோடு தான் இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். யார் அந்த ரசிகர் பட்டாளத்தை வைத்திருப்பவர்? யார் அவரை பகைத்தது? இந்த பதிவுக்கு போகிறதுக்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னுடைய பதிவுகள் உங்களுக்கு வந்து சேரும். மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டத்தை வைத்திருப்பவர் நடிகர் அஜித்குமார். நடிகர் அஜித் சுயமாகவே வளர்ந்து வந்தவர். தன்னுடைய திறன் மட்டுமே, நடிப்பு திறன் மட்டுமே, தன்னுடைய ஈர்ப்பு சக்தியுள்ள நடிப்பை மட்டுமே மையமாக கொண்டு தன்னுடைய ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கியவர். அவரை இந்த நடிகர் விஜயினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டத்தில் ஆதவ் அர்ஜுனா ஒரு வார்த்தை குறிப்பிடுகிறார். ரெட் ஜெயினில் அதாவது உதயநிதி ஸ்டாலினுடைய பட தயாரிப்பு நிறுவனமான ரெட் ஜெயினில் தொடர்ந்து தனக்கு படம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஒரு நடிகர் விஜயை எதிர்த்து பேசுகிறார் அப்படின்னு குறிப்பிடுறார். அவர் அஜித்குமார் பேரை குறிப்பிடலை, ஆனால் அவரை குறித்த விஷயம் அதுதான். இதில் உடைச்சி பேசுகிறது தான் நல்லது, வெளிப்படையாக பேசுகிறது தான் நல்லது. ஏன்னால் ஏன் இதை கூறுகிறோம் என்றால், ஒருவர் ஆணவத்தின் உச்சத்திலும் உச்சத்திற்கு சென்றால்தான் இப்படியெல்லாம் பேச்சு வரும். மிக குறிப்பாக பத்திரிகையாளர்களை பகைத்து கொண்ட எந்த அரசியல் கட்சியாவது பிழைத்து கொள்ள முடியுமா? பத்திரிகை என்ன வேணாலும் இருக்கட்டும். அவர் சொல்கிறார், மீசை வச்ச ஒருத்தர் எங்களை விமர்சனம் பண்ணுறாருன்றார். யார்? நக்கீரன் கோபால். நக்கீரன் பத்திரிகை மீது, நக்கீரன் கோபால் மீது பலவிதமான விமர்சனங்கள் இருக்கலாம். எனக்கு கூட கருத்து வேறுபாடு உண்டு. ஆனால் ஒரு கட்சியினுடைய சிறப்பு பொதுக்குழு கூட்டம் என்பதில் ஒரு பத்திரிகையாளரை மறைமுகமாக தாக்கி பேசுவது, ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளத்தை தன்னுடைய ரசிகர்களாக வைத்திருக்கும் ஒரு பெரிய நடிகரை மறைமுகமாக விமர்சித்து தாக்குவது, அதுவும் ஒரு என்ன சொல்கிறது, ஆணவத்தின் உச்சமாக தரக்குறைவாக பேசுவது, ஆளும் கட்சியை சேர்ந்தவர்களை வாடா போடா என்று பேசுவது, எங்கள் வீட்டிற்கு வந்து வார், எங்கள் அலுவலகத்துக்கு வந்து வார், கை வைத்து வார் என்பதெல்லாம் பேசுவது. ஆக இது அதிகாரத்தின் ஆணவத்தின் உச்சம். அதிகாரம் அல்ல, ஆணவத்தின் உச்சம். இதை எப்படி விஜய் ஏற்றுக்கொள்கிறார்? ஒரு பெரிய நடிகருடைய வாக்குகளை நீங்கள் இழக்கிறீர்கள். ஒரு பத்திரிகையை பகையாக்கி உங்களுக்கு ஒரு பத்திரிகை விரோதத்தை ஏற்படுத்தி கொள்கிறீர்கள். இது போன்ற விஷயத்தை விஜய் உணர்ந்திருக்கிறாரா? அவர் ஒரு விஷ வலயத்திற்குள் சிக்கிக்கொண்டாரோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு எழுகிறது. விஜய் நன்மைக்காக இதை கூறுகிறோம். அவர் சிந்தித்து பார்க்கட்டும். தொடர்ந்து பேசுவோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.